இன்னைக்கு தாவேக்கு ஆட்சிக்கு வந்தப்புறம் பேசுறேன், அவருக்கு ஃபேவரா பேசுறேன் அப்படின்னு சிலர் சொல்றீங்க. அது இல்ல. நல்லா பேசிருக்கீங்க, தெளிவா பேசிருக்கீங்க, யாரும் முகமும் சுளிக்காமல் யாரும் வருத்தப்படாம பேசிருக்காங்க. அவங்க சொன்னதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தான் கட்சி தான் இருக்கணும், மற்ற கட்சிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோவம் வரும்ல, அப்படிலாம் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திரு சீமான் அவர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அவங்க கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதில் சொன்ன கருத்து எனக்கு என்ன நகைச்சுவையாக இருந்ததுன்னா, நீங்கள்லாம் அரசியல் பேசுறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திடீர்னு என்ன உங்களுக்கு ஞான உதயம் அரசியல் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு நேற்று அரசியல் பேசுகிறேங்க. கடந்த 6 வருஷத்துக்கு மேலே நான் அரசியல் பேசியிருக்கேன், நடுநிலையாக பேசியிருக்கேன், எந்த கட்சி சாராமல் பேசியிருக்கேன், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேசியிருக்கேன். தொழில்துறை, கல்வித்துறை, பொருளாதாரம், இப்படி எல்லாத்த பற்றியும் நான் பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் பேச முடியாது. ஏன்னா நான் பண்ண 10 வருஷம் பண்ணன்னு கூட சொல்லலாம். எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. என்னுடைய மக்கள் உலகம் யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவியில் பண்ணியிருக்கேன், விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன், ஜெயா டிவியில் பண்ணியிருக்கேன், சன் டிவியில் பண்ணியிருக்கேன், மேலும் பல டிவியில் பண்ணியிருக்கேன், நிறைய யூடியூப்ஸில் பண்ணியிருக்கேன், நிறைய பொலிட்டிக்கல் பேசியிருக்கேன். நீங்க அரசியல் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை, அரசியல் எல்லாரும் பேசணும். கட்சியை பத்தி தான் பேசுறதுக்கு தகுதி வேணும். ஏன்னா நீங்க ஒரு கட்சிக்காரரா இருக்கணும். நீங்க கட்சிக்காரரையோ அரசியல்வாதியோ, அதாவது அரசியல் பேசுறவங்க ஒன்னா சேர்க்காதீங்க. அரசியல் என்பது நீங்களும் நானும் டீக்கல்ல உட்காந்து பேசுறது அரசியல். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தியும், இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்றதும், இந்த நாட்டினுடைய நிலைமை என்னன்னு பேசுறது அரசியல். கட்சி கொள்கைன்னு பேசுறது வேற. நான் அரசியல் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இதை பற்றிய மிகப்பெரிய விவரங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தாவேக்கு ஆட்சிக்கு வந்தப்புறம் பேசுறேன், அவருக்கு ஃபேவரா பேசுறேன் அப்படின்னு சிலர் சொல்றீங்க. அது இல்ல. எந்த கட்சி நல்லது செஞ்சாலும் அதை நான் உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுவேன். தவறு செஞ்சா விமர்சிப்பேன். இது என்னுடைய பாணி. என்னுடைய பாணி மீன்ஸ் இது தப்பு தான், அது எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் சரி. அப்படிதான் பல விமர்சனங்களை வச்சிருக்கேன். இன்னொன்னு பல ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். அது பொதுவாய் ஆட்சிக்கு வரவங்களுக்காக நான் சொல்லியிருப்பேன், அரசியல்வாதிக்காக சொல்லியிருப்பேன். நேற்று போடப்பட்ட வீடியோ திரு சீமான் அவர்களுக்காக ஒரு வேண்டுகோள் விடுத்தது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் மிக அருமையாக இருந்தது வந்தப்போ. அப்ப நிறைய பேர் அது ஒரு உணர்வோடு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் தடம் புரண்டுற மாதிரி இருக்கு. இப்போது உங்கள் மேடை பேச்சை யாரும் கேட்பதில்லை, உங்களுடைய உறுப்பினர் தவிர பொதுமக்கள் கேட்பதில்லை. அந்த கேட்காம போனதுக்கான காரணம் என்ன ஆராய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தேன். இதையும் ரிக்வெஸ்டா சொல்லியிருந்தேன். இன்னொன்னு, நாம் தமிழருடைய உறுப்பினர்கள் யாருன்னா திட்டுவீங்க, பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, அதையும் நான் பெருந்தன்மையா தான் சொல்லியிருந்தேன். அதுக்கும் சிலர்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க யாரு எங்க அண்ணனை பத்தி பேசன்ட்டு. அண்ணனை பத்தி நான் எந்த இடத்துலயும் தப்பான ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. உங்க கட்சியை பத்தி ஒரு அக்கறை உள்ள சராசரி மனுஷனா, இந்த நாட்டுல பல கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியும் வேணும்னு நினைக்கிறவன் நான். ஏன் தெரியுங்களா, ஆட்சியில ஒரு கட்சி இருக்கு, எதிர்த்து ஒரு 20 கட்சி 30 கட்சி இருந்தா அவங்கதான் இருக்கிற குறைகளை நிறைகளை எடுத்து சொல்ல முடியும். அப்ப நிறைய பேர் தேவை. ஒரு தனி மனுஷன் கல்குவாரியில தப்புன்னு நான் உள்ள போய் பார்க்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. சட்டமன்றத்துக்கு உள்ள போனோம், அப்போ ஒரு கட்சி தான் உள்ள போக முடியும். அங்க கேள்வி எழுப்பப்படும், அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். இதுதான் ஆரோக்கியம். அதனால எல்லா கட்சியும் தேவைன்னு நினைக்கிறேன். அந்த வகையில தான் நான் நேற்றும் சொல்லியிருந்தேன். இன்னொன்னு அருமையான விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. மறுநாள் பத்திரிகையில பார்ப்போம். இப்ப நேரடி ஒளிபரப்பு. அதுக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன். உடனே நீங்க தாவேக்காக பாராட்டுறீங்க அப்படிலாம் கிடையாது. சட்டமன்றம் பொதுமக்கள் பாக்குற அளவுக்கு பண்ணிருக்கீங்க, அதுக்காக மிகப்பெரிய பாராட்டுகள். இதுல மிக முக்கியம் என்ன தெரியுங்களா, இப்ப இருக்கிற சட்டசபை ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறேன். ஏன்னு கேட்டா, ஏதாவது ஒரு பேச்சு பேசினா வெளிநடப்பு. நாளைக்கு காலையில பேப்பர்ல பாத்தீங்கன்னா வெளிநடப்பு வாதாடுறாங்க. 2 பேருமே ஆரோக்கியமான விவாதம் பண்றாங்க. சில பல குறைகள் இருக்கலாம், அவையிலிருந்து சில குறிப்புகள் நீக்குவாங்க. நீக்கினது மட்டும் தான் அதுல இருக்கும். இப்போ அவையில நீக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசுறது நம்ம பாக்குறோம். அவைத்தலைவர் சொல்றாரு, இல்லங்க இதை நீக்கிறேன் அப்படின்றாரு, இல்ல நீக்க வேண்டும் கேட்கறாங்க. ஆனா நீக்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இப்ப லைவ்ல எதை நீக்கப்பட்டது, என்ன பேசியிருக்காங்க, யார் பேசியிருக்காங்க, எதை பத்தி பேசியிருக்காங்க, இவ்வளவு விவரங்கள் தெரியுது. அதனால இன்னைக்கு அரசியல் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன். அந்த நேரத்துல எந்த கட்சிக்கு தொய்வு வந்தாலும் அதை தொய்வில்லாம போகணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பேசத்தான் செய்வேன். ஏன்னா எல்லா கட்சியும் தேவைன்னு நினைக்கிறவன் நான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம தாவேக்காவை சார்ந்த அன்பு உள்ளங்கள் என்னுடைய வீடியோல கீழே கமெண்ட் பண்ணும்போது சொன்னாங்க, நல்லா பேசியிருக்கீங்க, தெளிவா பேசியிருக்கீங்க, யாரும் முகமும் சுளிக்காமல் யாரும் வருத்தப்படாம பேசியிருக்காங்க. அவங்க சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தான் கட்சி தான் இருக்கணும், மற்ற கட்சிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கோவம் வரும்ல, அப்படிலாம் இல்லை. ஆரோக்கியமான விவாதத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருப்பி சொல்றேன், நான் அரசியல் இன்று பேசவில்லை, பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ப்ரூஃபுக்கு வேணும்னா மக்கள் உலகம் யூடியூப் சேனலை பாருங்க, இல்ல கலைஞர் டிவில தில்லு முள்ளு நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய யூடியூப்ஸ்ல பேசியிருக்கேன். நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்த்தோ பேசுவது அல்ல. தனி மனிதனாக, உங்களில் ஒருவனாக, வாக்களிக்கின்ற வாக்குரிமை பெற்ற ஒரு வாக்காளராக பேசியிருக்கிறேனே தவிர எந்த கட்சியும் புகழ் பாடுவது நான் கிடையாது. எந்த கட்சியும் தேவையில்லாம விமர்சிப்பதும் கிடையாது. எனக்கு சரின்னு பண்றத பண்ணுவேன். இது யார் தூண்டுதல் பேர்லும் பண்றதில்ல. எனக்கு இந்த விஷயம் சரி அப்படின்னா, பால்விலை ஏறி இருக்கு அப்படின்னா எனக்கு அது தப்பு தான் அப்படின்னா தப்பு தான். அதுல நானும் பாதிக்கப்படுறேன். ஒரு கட்டணம் குறைச்சா சந்தோஷம். அந்த குறைக்கப்பட்ட கட்டணத்தால் எனக்கும் நன்மை நடக்கும்போது நான் பாராட்டத்தான் செய்வேன். இப்படி எல்லாரும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க ஒரு கட்சியை சார்ந்திருந்தால் இப்படி பாராட்ட முடியாது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பாராட்ட வேணாம், குறை சொல்லாதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தா உங்களுக்கே தெரியும் நல்ல விஷயம், ஆனா என் கட்சி நாங்க எதிர்த்து நிக்கிறோம் அதனால அப்படின்றதுக்காக எதிர்க்காதீங்க. தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. விமர்சனமே பண்ண வேண்டாம். நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஆனா பாராட்ட என்னால முடியாது, ஏன்னா நான் இந்த கட்சிக்காரன். விட்டுருங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் குறை சொன்னா என்ன நடக்கும்ன்றத சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அரசியல் அப்படிதான் ஆயிப்போச்சு. நீங்க நல்லதை கூட குறை சொன்னீங்கன்னா அவங்க எப்பயுமே காத்திட்டு இருப்பாங்கப்பா, உடுப்பா. அப்போ உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. நீங்கள் நாளைக்கு சொல்ல போற நல்ல விஷயத்துக்கு கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க, அவங்க எப்பயுமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எடுத்து வைக்கின்ற விவாதம் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் செவி சாய்த்து அதற்காக நிவர்த்தி செய்வாங்க. நீங்க எல்லாத்தையுமே சொன்னா 10ஓட 11 அத்தோட நீ 1 போயிடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. மீண்டும் சொல்றேன், நான் அரசியல் என்பது என்னுடைய பார்வைக்கு என்ன படுகிறதோ, சரியோ தவறோ, அன்றைய காலகட்டத்திற்கு என்ன நடக்குதோ அதான் சொல்லுவேன். நான் 1945 யாரால இந்த திட்டம் வந்தது, யாரு செயல்படுத்தினாங்க, யாரு சொன்னாங்க, யாரு செஞ்சாங்க, இவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்றதுல. தற்போது என்ன நிலவரம், இது எங்கிருந்து வந்தது எனக்கு தெரிந்த வரை அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். மீண்டும் சொல்றேன், நான் திரு சீமான் அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன், குற்றச்சாட்டு வைக்கவில்லை, குறை சொல்லவில்லை. அந்த கட்சியும் மீண்டும் எழுந்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பல வேலைகள் செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்துல சொன்னேன். அதுல நாம் தமிழருடைய உறுப்பினர்கள், அன்பு உள்ளங்கள் சிலர் கோவப்பட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுடைய கோபம் பார்க்கும்போது என்னன்னா, நீங்க கட்சியில ரொம்ப உறுதியா இருக்கீங்க. அந்த வகையில உங்களுக்கும் நன்றி. ஏன்னா உங்க கட்சி விட்டு கொடுக்காம பேசுறீங்க. ஆனால் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க. நான் சொல்லியதில் எங்கேயாவது ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்தி இருந்தா அந்த வீடியோவை கட் பண்ணி கூட போடுங்க. இந்த இடத்துல நீ தப்பாதான் பேசியிருக்கேன்னு. நான் அப்படி பேசல. இந்த வீடியோ கூட நான் ஏன் போடுறேன்னா, வீடியோக்கு வீடியோ போட்டு இவன் பெருமை தேடுறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் படத்துல பண்ணிட்டு இருக்கேன், டிவியில எல்லா டிவிலையும் பண்ணிட்டேன், இப்போ ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபாரின் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இதை வச்சுதான் நான் மார்க்கெட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கோதண்டன்றது மக்களுக்கு தெரியும். இதை ரொம்ப தீவிரத்தனமா பேசல, ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்றேன். கோதண்டன் அப்படின்றவங்க மக்களுக்கு தெரிந்த நபர்கள். அதே மாதிரி இப்போ 2-3 சேனல்ல வெறும் அரசியல் மட்டும் பேசுவதற்காக போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரெட் நூல்னு ஒரு சேனல்ல நான் அண்மையான விஷயங்களை அரசியல் பேசிட்டு இருக்கேன். ஸோ அரசியல் களம் என்பது உங்கள் பார்வைக்கு புதிதாக இருக்கலாம், எனக்கு புதிதல்ல. எனக்கு தெரிந்ததை இதனால் வரையில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் மனம் நோகும் அளவிற்கு ஏதாவது சொல்லி இருந்தால், சொல்லவில்லை என்பது என் நம்பிக்கை, ஒருவேளை சொல்லி இருந்தால் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த மன்னிப்பு எதுக்காக கேட்கறேன்னா, இதுல போராட்டங்களோ சண்டையோ சச்சரவோ வச்சுட்டு நாடு முன்னேற போறதில்ல, நீங்களும் முன்னேற போறதில்ல, நானும் முன்னேற போறதில்ல. பரிசீலனை செய்தால் எல்லாருக்குமே நல்லது. அந்த வகையில் தான் சொல்றேன். மீண்டும் உங்களிடம் சொல்கிறேன், அனைத்து கட்சியும் தேவை, ஆரோக்கியமாக தேவை, ஆரோக்கியமான விவாதம் செய்யுங்கள். அடித்தளில் நமக்கு வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கட்சி ஒரு பார்ட்டு தான், உங்க குடும்பம் இருக்கு, உங்களை நம்பி உங்க வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம் இருக்கு. அதனால கட்சிக்காக பேசுங்க, வேணான்னு சொல்லல. கட்சியே அப்படின்ட்டு குடும்பத்தை விட்டுறாதீங்க. அதனால சண்டை எல்லாம் போடாம ஆரோக்கியமான விவாதம் செஞ்சால் தொடர்ந்து நானும் உங்ககிட்ட பேச தயாரா இருக்கேன். மீண்டும் சொல்றேன், அரசியலுக்காகவே சில சேனல்ல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நடுநிலையாக. அது உங்கள் பார்வைக்கு ஏதாவது ஒரு கட்சிக்காக பேசாம தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. தேங்க்யூ.